நவம்பர் 24, 2025 தென்காசியில் 2 தனியார் பேருந்துகள் மோதி 7 பேர் பலியான செய்தி கேட்டு தமிழ்நாடே உறைந்து போயிருந்தது. அந்த அதிர்ச்சியின் சுவடு சிறிதும் மறையாத நிலையில் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி திருப்பத்தூர் காரைக்குடி சாலையில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 11 பேர் உயிரிழந்த கோர விபத்து நாட்டையே உலுக்கியது. இடிக்காம நான் ஓட்டணும்னா வண்டி ஒண்ணு பிரேக் வேணும். இத்துடன் இந்த உயிரிழப்புகள் நிற்கவில்லை. கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி கடலூர் திட்டக்குடி அருகே ஒரு துயர விபத்து அரங்கேறியது. அரசு பேருந்தின் டயர் வெடித்து அதன் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த 2 கார்களின் மீது மோதியதில் அந்த காரில் பயணித்த மழலைகளின் சிரிப்பு சத்தமும் உறவுகளின் கனவுகளும் நொடியில் சிதறி போயின. டயர் பராமரிப்புக்கு பணியாளர்கள் இல்லை. ஏர் பிரஷர் செக் பண்றது, டயரை ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் பண்றது, அதுக்கான பராமரிப்பு பணியாளர்கள் இல்லை. 1 மாத காலத்திற்குள் நிகழ்ந்த இந்த தொடர் மரணங்கள் பெரும் செய்திகளாக மட்டுமல்லாமல் பயணங்களுக்கு அரசு போக்குவரத்தை முழுமையாக நம்பியிருக்கும் பயணிகளுக்கு முன்னெப்போதும் இல்லாத அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா? மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்குங்க டெய்லி மெயின்டெனன்ஸ் கம்பல்சரியா இருக்குங்க. ஒரு வண்டிக்கு டெய்லி மெயின்டெனன்ஸ் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த வண்டியில என்னென்ன குறைபாடு இருக்குதுன்னு அந்த ரெஜிஸ்டர்ல நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். சூப்பர்வைசர் பார், அந்த டெப்போல இருக்கிற சூப்பர்வைசர் அவர் அதை செக் பண்ணிட்டு அதை சரியா தான் அட்டம் பண்ணிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிரான்ச் மேல செட்டில் பண்ணது தான் வண்டி வெளியே ரூட்டுக்கே வருங்க. மேலும் ஓட்டுநர்களின் பற்றாக்குறையால் பணியில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. அரசு பேருந்துகள் வெறும் வாகனம் மட்டுமல்ல, அவை சாமானிய மக்கள் அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் அடையாளமும் கூட. ஆனால் சமீப காலமாக தொடரும் விபத்துகளால் அந்த நம்பிக்கை இன்று கேள்விக்குறியாகி இருக்கிறது. போக்குவரத்தை மேம்படுத்த புதிய திட்டங்களும் வசதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் போக்குவரத்து துறையில் உள்ள சிக்கல்களை தமிழ்நாடு அரசு விரைவாக சரி செய்ய வேண்டும் என்பதே சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.